ஹலோ மாஸ்டர் மைண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் ஒரு மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஒன்று பார்க்கலாம். தயவு செஞ்சு யாரும் இதை அட்வைஸ் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்க வேணாம். நியூ இயர் வேறு வரப்போகுது. நான் என் லைஃப்பில் சில விஷயங்களை புரிஞ்சு தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். என்னடா கிளம்பி போட்டுருக்கேன்? ஆமாடா, போய் கேலண்டர் வாங்கலான்னு பார்த்தேன். பழசு போட்டுருக்கேன். என்னடா வரணும், நியூ இயர் வாங்கிக்கலாம்டா. நியூ இயர் வந்துருச்சுல. எது நாகார்ஜுனாவா? நியூ இயர் வந்துருச்சுங்க. நாகார்ஜுனாவா அல்லூர்ஜுனாவா? இல்ல ஷாக்கான ஒரு டெம்ப்ளேட் கொடுக்குது. ஐயோ முடிஞ்சிருச்சாப்பா? முடிஞ்சிருச்சா? ஏன்னா இப்பதானே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு முடிஞ்சிருச்சா? இப்பதான் மே ஜூன் மாதிரி இருக்கு எனக்கு. அப்பல ஜனவரியில பொங்கல் வருது. பொங்கலா? ஐயோ என்ன டைம் போயிடுது. நல்லா கரெக்டா சொன்னாங்கடா. வயசு ஆக ஆக வருஷமெல்லாம் வேக வேகமா ஓடுனாங்க. ஓடியா நாட்டுக்கு வர்ற பாத்தியா? பாத்தியா ஒத்துக்கிறியா? வயசாயிருச்சு பார். ஐயோ வருது வேக வேகமா போகுது. எனக்கு உனக்கு ஒரு கேலண்டர் வாங்கிக்கிறேன். வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அப்பல டைரி வேணுமா? டைரி எடுத்துடா. கோபி சுதாகர் அண்ணன், நான் உங்களுடைய பெரிய ஃபேனு. தயவு செஞ்சு காப்பிரைட்லாம் கொடுத்துடாதீங்க. இதில் இருந்து தான் ஆக்சுவலாக கண்டென்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சேன். இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். வருஷம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கும். பார்த்தா கடகடன்னு அந்த வருஷம் முடிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வரும். இதே சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இப்படி வருஷம் வேகமாக போன மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது எதிர்ச்சியாக எல்லாருக்கும் வர ஒரு ஃபீலிங் தான். இதுதான் ப்ரொபோஷனல் தியரி ஆஃப் சப்ஜெக்டிவ் டைம். பத்து வயசு குழந்தைக்கு அவங்க அந்த ஒரு வருஷத்தை கடக்கிறதுக்கு அவங்களுடைய என்டையர் லைஃப்பில் 10% ஆஃப் த லைஃப் வாழ்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோ ஸ்லோவாக ட்ராகிங்காக இருக்கும். ஆனால் இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுக்கப்புறம் 30, 40, 50 வயசு ஆகும்போதெல்லாம் அவங்க அந்த ஒரு வருஷத்தை கடக்கிறது அவங்களுடைய என்டையர் லைஃப்பில் வெறும் 2% கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த வருஷம் அவ்வளோ சீக்கிரமாக பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே எப்படி ஒரு குழந்தைக்கும் அதே 365 நாள் தான், வளர்ந்த ஒருத்தருக்கும் அதே 365 நாள் தான். ஆனால் குழந்தைக்கு டைம் ரொம்ப ட்ராகிங்காக இருக்குது, வளர்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப வேகமாக போகுது. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு ரூட்ல டிராவல் பண்றீங்க, ஏதோ ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அதே ரூட் உங்களுடைய டெய்லி கம்யூட்டாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ நம்ம பிரெயின் எப்போவுமே நம்ம வாழ்கிற அந்த மொமெண்ட்டை பாஸ்ட் மெமரிஸோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் என்ன டிஃப்ரென்ஸ்? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, சுற்றி கித்தி பார்த்துட்டே போவீங்க. இது எந்த இடம், என்ன நடக்குது, இந்த ரோடு எப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய தாட்ஸோட நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுவீங்க. வேறஸ் நீங்கள் திருப்பி அந்த ரோட்டில் போகும்போது அந்த ரோட் தான் உங்களுக்கு ஆல்ரெடி பழகி போச்சு. உங்க பிரெயின் ஆல்ரெடி அந்த பாஸ்ட் மெமரிஸோட கனெக்ட் பண்ணிக்கும். ஓகே, இது நம்ம டெய்லி போயிட்டு வர ரூட் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிரும். இதுலயே நமக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. நம்மளும் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே அந்த எக்ஸைட்மெண்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் ரொம்ப ஸ்லோவா ஜாலியா சந்தோஷமா நகரும். சின்ன வயசுல புது இடம், புது ஸ்கூல், புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே புதுசு. அதனால நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் லெவல் எப்பவுமே ஹையரா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் புதுசா அனுபவிக்க ஆரம்பிப்போம். அது ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல விளையாடுறதா இருக்கட்டும், எதுனாலும். ஆனா வளர வளர நம்ம வாழ்க்கையை ஒரு ரொட்டீன்குள்ளே கொண்டு வந்துடுறோம். புதுசாக எதுவும் செய்யறதில்ல, புதுசாக எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்ல, புதுசாக எதுவும் சாப்பிட்றதில்ல. ஸோ இதனால நம்ம லைஃப் ரொம்ப போரிங்காக மாறிடுது. நம்மளால் வேகமாக ஓடுற இந்த டைமை நிப்பாட்டலாம் முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த டைமை ஸ்லோவராக ஓட வைக்கும். நம்ம புதுசாக ஏதோ ஒரு ஸ்கில் ஒன்று கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம பிரெயின் அதை எக்ஸைட் பண்ணும். இதே புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பிரெயின் அது ரிஃப்ரெஷ் பண்ணும். இதெல்லாம் நடக்கும்போது டைம் நமக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இங்கே தான் நியூ இயர் ரெசல்யூஷன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ இந்த ஜோக் அடிக்கிறதுக்காக சொல்ற ஒரு வார்த்தை மாதிரி மாற்றி வச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலி அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஃபார் நம்ம லைஃப் எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், அதை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுற ஒரு பிளான் தான் நியூ இயர் ரெசல்யூஷன். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இப்போ திடீர்னு இப்போ ரீசெண்டாக வந்ததெல்லாம் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் தான். ஏன்ஷியன் பேபிலோனியன்ஸ் தான் இதை ஃபர்ஸ்ட் பண்ணதா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த டைம்லலாம் நியூ இயர் அப்படிங்கிறது ஜான்ல கிடையாது, மிட் மார்ச்ல தான் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அது ஒரு 12 days ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கடவுள்கிட்ட நான் இப்படி இருப்பேன், இப்படி நடந்துப்பேன், இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்வேன்னு கடவுளுக்கு ப்ராமிஸாக வந்து அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெடிஷன் ரோமன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டைம்ல ஜூலியஸ் சீசர் அந்த பீரியட்ல தான் வந்து ஜான் 1 நியூ இயரை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் கடவுள்கிட்ட கொடுக்குற ப்ராமிஸை இவங்க பர்சனலாக மாற்றிக்கிட்டாங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து நான் பண்ண மாட்டேன் இனிமே, இதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை ரொம்ப பர்சனலாக பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த 1800 to 1900s இந்த பீரியட்ல தான் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னாலே அந்த ரிலீஜியஸ் ஃபேக்டர், கடவுள்கிட்ட அப்படின்ற அந்த ஃபேக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதுதான் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து இப்போ தான் பில்ட் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு தோணும்ல. அதாவது இவ்வளோ நாள் நான் சிலது பண்ணணும்னு நினச்சேன், பண்ணலை,
இல்லை அதை ஒழுங்காக பண்ணலை, விட்டு விட்டு பண்ணேன், ஏதோ ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தேன்னா நான் கொஞ்சம் அதை உத்வேகமாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தாட் வரும்ல, அதுக்கான ஒரு சான்ஸாக தான் இந்த நியூ இயர் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 4000 வருஷமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது சும்மாலாம் கிடையாது, அதுக்கு ஒரு பவர் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அது எத்தனை பேருக்கு அதில் உடன்பாடு இருக்கும்னு எனக்கு தெரியல. அதாவது லாங் டேர்ம் கோல் அப்படின்னு ஒன்று கிடையாது. லாங் டேர்ம் விஷன் இருக்கலாம், ஆனால் கோல் கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு விஷன் ஒன்று செட் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரு ட்ரீமாக இருக்கும். இதுதான் நான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இதான் அச்சீவ் பண்ணணும், இதுதான் நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷன் இருக்கலாம். ஆனால் அந்த விஷனை அடையிறதுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் செட் பண்ணணும். இப்போ இந்த வருஷத்தோட எண்டில் என் கையில் 1 லட்ச ரூபா இருக்கணும் அப்படின்னா அதான் உங்களுடைய விஷன். அந்த 1 லட்ச ரூபா வேணுன்றது தான் உங்களுடைய கனவாக இருக்குது. அப்போ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பிரேக் டவுன் பண்ணணும், ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக மாற்றணும். அதாவது வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 8000லேருந்து 10,000 ரூபா நான் சேர்த்து வைக்கணும், ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த காசை மூவ் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுடைய கோலாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாருமே எடுத்திருப்பீங்க, அது ஒரு சிலர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல டைல்யூட் ஆயிருக்கும். அது எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணுன்றதுலாம் உங்களுடைய சாய்ஸ் தான். முடிஞ்ச வரைக்கும் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி அச்சீவ் பண்ணுற மாதிரியான ஒரு ரெசல்யூஷனாக அதை செட் பண்ணுங்க. ஆனால் இங்கே உண்மையிலேயே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு ரொட்டீனில் மாட்டிட்டு போரிங்காக இருக்கா, இல்லை நம்ம எக்ஸைட்மெண்ட்டாக தான் வாழ்கிறோமா அப்படின்னு தெரியாமல் வாழ்றது. இதுக்கான பதில் தான் இன்ட்ராஸ்பெக்ஷன். ஒன்றும் இல்லை, அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்து நம்ம வாழ்க்கையில் நேற்று என்ன பண்ணோம், முந்தா நாள் என்ன பண்ணோம், இதே 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் என்ன பண்ணோன்றதே உங்கள் தாட்டில் இருக்காது. சீரியஸாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணோம், அப்போ எங்கே இருந்தோம், என்ன நடந்தது அப்படின்றது பிளாக் அவுட் ஆயிருக்கும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே பண்ணலை, உங்கள் லைஃப் போரிங்காக தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பட் கமிங் பேக் டு த டாபிக், இது வரைக்கும் நம்ம கடந்த வருஷங்கள் எல்லாமே வேகமாக போச்சுல, அதே மாதிரி 2026 போகாமல் ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக அமைதியாக போனோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் லெவல் எப்போவுமே ஹையர் நோட்டில் இருக்கணும். அதுக்கு நிறைய புது இடத்துக்கு போங்க, புது மக்களை சந்திங்க, புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கில், அது ஒரு லாங்குவேஜாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கற்றுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் புதுசாக உங்களை எப்போவுமே ஒரு பிகினர் மூட்லேயே வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கே போகக்கூடாது. நான் எப்போவுமே ஒரு பிகினராகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய டெய்லி லைஃப்பை செட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்போவுமே உங்களை எக்ஸைட்டடாக வச்சுக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் கூட ஒன்று பார்த்தேன். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எப்போவுமே ரைட் ஹேண்டில் தான் ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட்டில் ப்ரஷ் பண்ணி பாருங்களேன், உங்கள் மைண்ட் இமீடியட்டாக ஆக்டிவ் ஆகுமா, என்னது இது இவன் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறான் அப்படின்னு அது ஒரு மாதிரி அலர்ட் ஆகுமா அந்த பிரெயின். ஸோ இந்த லெவல் ஆஃப் சேஞ்ச் நடந்தால் கூட உங்கள் பிரெயின் ட்ரிகர் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மெயினாக எதுக்காக சொன்னோன்னா, என்கிட்ட ட்ராவல் பண்ணுறதுக்கு காசு இல்லை, நான் எங்கே போவேன், யாரை பார்ப்பேன்லாம் புலம்பக்கூடாது. நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை பிரேக் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதுமானது தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஃபீஸ்க்கு டெய்லி ஒரு வழியில் போகிறீங்களா, ஒரு நாள் புதுசாக இன்னொரு வழியில் போய் பாருங்கள். புதுசாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. இல்லை என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சமைச்சதே இல்லை அப்படின்னா புதுசாக ஏதாவது சமைச்சு பாருங்கள், அதுவுமே கைண்ட் ஆஃப் லேர்னிங் தான். நான் என் லைஃப்பில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா, நம்ம லைஃப்பை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும், யாரும் எந்த சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 2026 நியூ இயர் ரெசல்யூஷனில் நான் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுப்பேன், தெரிஞ்சுப்பேன், பார்ப்பேன், போவேன்னு ஏதாவது ஒன்று செட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த வருஷம் ஸ்லோவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, 2025 நீ என்ன ரெசல்யூஷன் எடுத்து அதை அச்சீவ் பண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலாக ஒரு ஃபுல் பாட்காஸ்ட் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும், நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 2026 எல்லாருக்குமான ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு இயராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விஷ் யூ ஆல் a very happy new year. So that's it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.